திரௌபதி 2 சர்ச்சைக்கு மோகன்ஜியினுடைய படம். சர்ச்சைக்கு புகழ்பெற்ற ஒரு டைரக்டராகவே அவர் மாறிட்டாரு. அதுல ஒரு பாட்டு ஒன்று நேத்தி ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய இளைஞர்களால் பகிரப்பட்டு நல்லா எம்கோனே எம்கோனேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டு பாடின சின்மயி தான் இந்த சர்ச்சைக்கான காரணம். ஐயோ. அவங்க தான் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே. அவங்க பகிரங்க மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. ஒரு பாட்டு பாடினதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா சரி நானும் அந்த பாட்டை போய் சரி கேட்கலாம், ஏதாவது சர்ச்சைக்குரிய விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அப்படி எதுவும் ஒரு மெலோடி சாங் தான். அக்காவுக்கு என்ன பிரச்சனைனா அந்த படத்தை எடுத்த மோகன்ஜி மேலதான். மோகன்ஜி படத்துல பாடினது அக்கா ஒரு அவமானமா கருதுறாங்க. அக்கா பேசாம வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டு இந்த பாட்டை போடாதீங்க, எனக்கு மானம் தான் முக்கியம்னு போயிருக்கலாமே. இததான் இந்த வீடியோ பார்த்து அக்கா வந்து இவனுக்கு என்ன ட்விட்டர்ல நம்ம எப்படி கிளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு போயிடும். அபினவ் வந்து சைலண்டாவே இருக்காப்புல. எங்க நம்ம நடுவுல குறுக்கால போயிட்டு அவங்க டைவர்ஷன் ஆயிடுவோம். உங்களுக்கு மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுங்க. இந்த மாதிரி வந்து பயந்துட்டுலாம் இருக்க வேண்டாம். அக்காவுக்கு வந்து உண்மையிலே அதுக்கான சுதந்திரம் இருக்கு. இப்போ என்ன ஒரு பாட்டு ஒருவேளை நானும் சில பாடல்கள்லாம் எழுதுறேன். இப்போ என்ன ஒரு பாட்டு எழுத கூப்பிடுறாங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னன்னா யாரு டைரக்டர், என்ன கதை, இதெல்லாம் ஓகே ஆனாதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பாட்டு எழுதுற பத்தியே யோசிக்க போவோம். அக்கா அதே மாதிரி கேட்டிருக்கலாமே என்ன சாங் என்ன. அதுக்கு அவங்களே ஒரு கமெண்ட் கீழே போட்டிருக்காங்க. நம்ம இந்த கேள்வி கீழே ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கு மியூசிக்னா அப்படிதான், யாரும் வந்து கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க, மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டா நாங்க போய் பாடுவோம். அது பாடுறவங்களுக்கு ஓகே. நீங்க தான் இந்த மாதிரி ஐடியாலஜில வச்சிருக்கீங்களே. இப்போ ஐடியாலஜி வச்சிருக்கும் போது நீங்க கேட்கணும்ல. நீங்க பாட்டுக்கு பாடிட்டு வந்து ஒருவேளை அந்த பாட்டு வந்து பாஜகவனுடைய விளம்பர பாட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல மோடின்னு வந்தது, எனக்கு இந்த மோடின்னு தான் தெரியாது, வேற மோடி நினைச்சேன்னு பாடுனேன்னு சொன்னா ஒத்துக்க முடியாதுல்ல. சில இயக்குனர்கள் படம் எடுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, அடக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த அடக்கலும் ஒடுக்கலும் சினிமாவில் சந்திச்ச மாதிரி நான் பார்க்கல. எல்லா முக்கியமான ஹீரோவும் வந்து நடிக்கிறாங்க, எல்லா முக்கியமான மியூசிக் டைரக்டரும் மியூசிக் போடுறாங்க, பாடுறாங்க. இந்த மாதிரி மோகன்ஜி சந்திக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்க சந்திக்கிறது இல்லை. அப்போ இங்க உண்மையிலேயே அடக்கப்படுறது ஒடுக்கப்படுறது யாரு? மோகன்ஜி தானே. அவருடைய படத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த படத்துல கமிட் ஆகாதீங்க. இதுக்கு முன்னாடி திரௌபதி படத்துல நடிச்ச ஹீரோயினே எனக்கு தெரியாது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்லாம் தெரியாது, தெரிஞ்சுதான் நடிச்சிருக்கே மாட்டேன், நடிச்சு சம்பளமும் வாங்கி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தர் ஒரு மாற்று கருத்தோட சினிமாவுக்கு வரும்போது நீங்க அவருடைய மேக்கிங்கை சொல்லுங்க. அவர் வந்து கேமரா சரியில்லைங்க, மியூசிக் சரியில்லைங்க, இல்லை அவர் கதை எடுத்ததுல வந்து இந்த கதை வந்து ஒரு கிரிப்பிங்கா இல்லைங்க, அப்படி சொல்லுங்க. அவருடைய ஐடியாலஜியை நீங்க எப்படி குறை சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது.